37 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பக்தர்களுக்காக திருச்செந்தூர் ராஜகோபுரத்தின் மேற்கு வாசல் திறக்கப்படுகிறதா? கோவில் நிர்வாகம் தெரிவித்த தகவலால் பக்தர்கள் பரவசம். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். முருகனின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் கோவிலை தவிர மற்ற 5 ஸ்தலங்களும் மலைமேல் உள்ளது. இந்த ஒரு ஸ்தலம் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது. எனவே இந்த திருச்செந்தூர் கோவில் தனி சிறப்புடன் விளங்குகிறது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். கடந்த சில வருட காலமாக திருவிழா காலங்கள் மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வாடிக்கையாகிவிட்டது. எனவே கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவும் கோவிலில் திருப்பணிகளும் நடந்து வருகிறது. இதற்காக 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. மேலும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்காக அனைத்து பணிகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த பணிகளில் திருச்செந்தூர் ராஜகோபுரம் சீரமைப்பு, கலசங்கள் புதுப்பிப்பு, வள்ளிக்குகை, நாழிக்கிணறு, கடற்கரை பகுதி, தங்கும் விடுதிகள், பக்தர்களின் தேவைக்கு ஏற்ப குடிநீர், கழிப்பிட வசதிகள், செயல் அலுவலர் கட்டிடம், கலையரங்கம் என பல்வேறு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முருகன் சந்நிதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் உள்ளது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அனைத்து கோவில்களிலும் ராஜகோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் கிழக்கு பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள பிரம்மாண்டமான மேற்கு வாசல் கடந்த 1988ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் தான் இந்த மேற்கு வாசல் எப்பொழுதும் அடைக்கப்பட்டே இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போதும் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அந்த நேரத்திலும் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது என்று கூறப்படுகிறது. 1988ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்த வழியாகத்தான் சென்று பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்து வந்துள்ளனர். இதற்கிடையில் கோவிலில் திருப்பணிகள் நடந்து வரும் நிலையில் கோவிலில் மேற்கு பிரம்மாண்ட மேற்கு வாசல் திறக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 அடி உயரம் கொண்ட இந்த மேற்கு வாசல் கதவுகள் புதுப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. இந்த மேற்கு வாசல் கதவுகள் மரத்தால் ஆனவை. இந்த கதவுகளில் யாரும் ஏற முடியாத வண்ணம் கூர்மையான இரும்புகள் பொருத்தப்பட்டுள்ளது. அதற்கு இடைப்பட்ட பகுதியில் அம்மன், முருகன், பைரவர், கையில் அரிவாளுடன் சுடலைமாட சுவாமி, பத்ரகாளி, வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்கள் என நூற்றுக்கணக்கான கலைச்சிற்பங்கள் இந்த கதவில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மேற்கு வாசல் உள்ள பகுதியில் உள்ள மண்டப வாயில் முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக தொல்லியல் துறையின் ஆலோசனையின்படி சுண்ணாம்பை ஊற வைத்து அரைத்து அதன் மூலம் மிகவும் கலைநயமான முறையில் ஏற்கனவே இருந்த சிற்பங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதில் முனிவர்கள் அமர்ந்த நிலையிலும், பூதகணங்கள் தாங்குவது போன்றும் அமர்ந்திருப்பது போன்றும் ஆடுவது போன்றும் என பல சிற்பங்கள் அமைந்துள்ளது. அதற்கு மேல் உள்ள தளத்தில் யாழிகள், யானைகள் அம்பாளை வழிபடுவது போலும் விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு சிற்பங்கள் அனைத்தும் தத்ரூபமாக புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இது நாள் வரை திறக்கப்படாத மேற்கு வாசல் பகுதியில் தற்பொழுது பணிகள் நடந்து வருவதால் இந்த பணிகள் முடிந்த பிறகு பக்தர்கள் இந்த மேற்கு வாசல் மூலம் கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து விளக்கம் கேட்பதற்காக கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது, கோவிலில் திருப்பணிகள் நடந்து வருகிறது, அதற்கான அனைத்து வேலைகளும் நடக்கிறது, அந்த வேலைகளில் இதுவும் ஒன்று. தற்பொழுது வரை மேற்கு வாசல் வழியாக பக்தர்களை அனுமதிப்பதற்காக வழிமுறைகள் ஏதும் முடிவுக்கு வரவில்லை என்று கூறினர்.